கூட செலவில்லாம 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும்னு யாராச்சும் சொன்னா நம்புவீங்களா? இப்ப நான் சொல்றதே கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பாப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயம் நிச்சயமா சாத்தியமாகும். எதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் ஒதுக்கணும், ரொம்ப நேரம் உட்கார்ந்து இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பவே இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும். ஐயோ யாரும் என்னென்னமோ சொல்றாங்க, அந்த மாதிரி நீ ஏதாவது இழுத்துட்டு வந்துடாது நீங்க சொல்லலாம். பட் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், எந்த காசுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், ஆனா லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நீ சொல்ற ஐடியா இந்நேரம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளவு பேரு எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கூட உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஆனா நான் ஒரு சொல்றேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல நீங்க இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா நானே நம்பிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நிறைய பேத்துக்கு அப்போ இந்த மாதிரியான யூடியூப்ல நிறைய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலான்ற ஐடியா தெரியாத ஒரு காரணத்தினால, விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினாலதான் அப்போதைக்கு அவங்களால யூடியூப் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய முடியல. இப்போ அதுதான் பெரிய ஆதிக்கம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இப்போ நான் சொல்ல போற இந்த ஐடியா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பவே நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். இது என்ன பிசினஸ், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும், என்னென்ன வழிமுறைகளா ஃபாலோ பண்ணணும், இது சரியா தவறா அப்படின்ற பல விஷயங்கள் உங்க மனசுல இருக்கும் கேள்வியா, அதுக்கான பதிலா இந்த வீடியோ அமைய போகுது. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம். அமேசான்ல A to Z எல்லா பொருளும் கிடைக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அட என்னோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் அமேசான்ல போட்டு விற்க சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எனக்குலாம் டைம் இல்ல ப்ராடக்ட் எல்லாம் உருவாக்குறதுக்கு. வேண்டவே வேணாம், அந்த ப்ராடக்டே இல்ல. அமேசான் ஃபர்ஸ்ட் எதுக்கு தெரியுமா பேர் போனது? புக்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு தான் அமேசானே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸே பண்ணாங்க. புக் விற்கிற பிளாட்ஃபார்ம் தான் அது. இப்பதான் எல்லா ப்ராடக்ட்டுமே வித்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அமேசான்ல உங்களுடைய புக்கை நீங்க விற்கலாம். அதனால மக்கள் நிறைய பேர் வாங்கி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புக் எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லை யுவராணி, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் யோசிச்சீங்கன்னா உங்களை புக்கை எழுத சொல்ல போறது கிடையாது. பட் உங்களுடைய புக்கை விற்கிறதுக்கான ஒரு வழி தான் சொல்லி கொடுக்க போறேன். என்னென்ன கதை தெளிவா சொல்றேன். கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க தயாரிக்க போற புக்கை அதுல போட போறீங்க. அது என்ன புக்ன்றத ஃபர்ஸ்ட் நான் தெளிவா சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இப்ப தேவையானது டைரி, இல்ல நோட் புக்ஸ், நோட் பேட், இல்ல குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கேம்ஸ், கலர்ஃபுல்லான நிறைய புக்ஸ் எல்லாம் நம்ம அதுல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம். அது புக்ஸ் கிடையாது, நோட் புக்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான பிளானர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டிசைனால நிறைய பேர் போட்டு வச்சிருப்பாங்க. அதை தான் நீங்க விற்க போறீங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு கிரியேட் பண்ண தெரியாது அப்படின்னீங்கன்னா அந்த கிரியேட் பண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஐயோ பெரிய ப்ராசஸா இருக்கே அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேணாம். என்ன தெரியுமா பண்ணும், நீங்க புக் எல்லாம் பிரிண்ட் போட்டு டிசைன் எல்லாம் வரைஞ்சு அவங்களும் பப்ளிஷிங் பண்றதுக்காக 50 நோட்டு 100 நோட்டுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து அதை போய் நீங்க அமேசான்ல போட்டு வச்சு அதை வித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு லாபம் வரப்போகுது. இவ்வளவு கஷ்டமான ப்ராசஸ் நான் சொல்ல போது இல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு புக் நீங்க ஒரு நோட் பேட் நான் சொல்றேன், நோட் பேட்ல ஃப்ரண்ட் பேஜ் இப்படிதான் டிசைன் இருக்க போது டிசைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம இது அன்ரூல் ஷீட் ஒரு 192 பேஜஸ் இருக்க போதுன்றது மட்டும் கொடுத்துட்டா போதும். அமேசானே அந்த புக்கை பிரிண்ட் போட்டு மக்கள் மத்தியில வித்துரும். ஆனா உங்களுக்கான ப்ராஃபிட்டா அது கொடுத்துரும். சூப்பரா இருக்கு. இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு பாக்குறீங்களா? ஜஸ்ட் உங்க ஐடியா மட்டும் தான் இங்க விற்க போறீங்க. உங்களோட ஐடியா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்க போது, பேக் பேஜ் இப்படி இருக்க போது, உள்ள இத்தனை பேஜஸ் இருக்க போது, அந்த பேஜஸ்க்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் கொடுக்க போறேன்றத மட்டும் நீங்க சொல்லிட்டா போதும். சாஃப்ட் காப்பியா அவங்க ஹார்ட் காப்பியாக்கி மக்களுக்கு வித்துருவாங்க. நல்லா இருக்கு கேட்க, ஆனா எனக்கு இந்த டிசைன் எல்லாம் பண்றதுக்கு தெரியாதுப்பா, அதுக்கெல்லாம் நான் படிக்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் புக் போல்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும் நீங்க சொல்லிட்டீங்களா அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த டிசைன் எடுத்து போயிட்டு இந்த அமேசான் நான் சொன்னேன் கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் அங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுல நீங்க போய் போட்டுட்டீங்கன்னா நான் முன்னாடி சொல்ல ப்ராசஸ் தான் அவங்களே ஹார்ட் காப்பி ஆக்கி மக்களுக்கு வித்துருவாங்க. சூப்பரா இருக்குல்ல? இந்த புக் போல்ட்ன்றது கிரியேட்டிவா இருந்த விஷயமா தோணுது. ஆனா அது எப்படி பண்ணணும்னு தெரியலனா அதுக்கு தான் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்ல போறேன். இந்த புக் போல்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். சோ இதுல எப்படி இது வொர்க் அவுட் ஆகும்ன்றதை இப்போ நான் சொல்றேன். நீங்க என்ன மாதிரியான டாபிக்ல டிசைன் பண்ண போறீங்க அப்படிங்கறது ரிசர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சர்ச் இன்ஜின் எப்படி வொர்க் ஆகுது உங்களோட டாபிக் தகுந்தாப்ல அப்படிங்கறத பாத்துக்கலாம். அண்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். டாப் புக்ஸ் என்ன இருக்கு, எது அதிகப்படியா சேல் ஆயிட்டு இருக்குன்றதை நம்ம அந்த கேட்டகரியா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமைஸ்டான டிசைன் எடிட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல எக்ஸ்பர்ட்ஸோட வெப் வினாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது 24 மணி நேரமும் நமக்கான சப்போர்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமைனா அந்த வெபினார் நடக்கும். சப்போஸ் அந்த வெபினார் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 24 மணி நேரமும் நமக்கான கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. 3 நாள் நமக்கு ஃப்ரீ ட்ரையல் வேற கொடுக்குறாங்க. அது எப்படி வொர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் இந்த வேலை நமக்கு வொர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? சோ இப்போ அந்த புக் போல்ட் வெப்சைட்ல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான உங்களுக்கு ஒரு ப்ராசஸா இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் காமிக்கிறேன்.
இது விளம்பர பதிவு தான். புக் போல்ட் வெப்சைட் குள்ள நீங்க லாகின் பண்ணி போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்துரும். இந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே ப்ராடக்ட் எப்படி சர்ச் பண்றது, செல்லர் எப்படி சர்ச் பண்றது, கிளவுட் எப்படி சர்ச் பண்றதுக்கான டுட்டோரியல் வீடியோஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க. இதை செக் பண்ணி கூட நம்ம பாத்துக்கலாம். இப்போ கிளவுடுக்குள்ள போயிட்டு டாப் 100 பெஸ்ட் செல்லர் புக் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கேட்டகரி நான் நோட் புக் தான்ப்பா விற்க போறேன், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டைரக்டா அதிலே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல எனக்கு வேற கேட்டகரி வேணும், மியூசிக்கல் ஷீட்ஸ், கேலண்டர், பிளானர், சோ பசில் புக், இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது புக் வேணும்னா கூட நீங்க இங்க போயிட்டு கேட்டகரியில சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு நோட் புக்கே போதும்னு சொல்லிட்டு நோட் புக்கை செலக்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா கீழே நமக்கு தேவையான எல்லா டேட்டாஸ் வந்துருச்சு. எவ்வளவு புக்ஸ் இருக்கு, டாப் 100 புக்ஸ் லிஸ்ட் இங்க அப்படியே இருக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது ஒரு புக்கினுடைய டைட்டில் இருக்கு, ஆத்தர் யாரு பாருங்க, பப்ளிஷர் இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ் இருக்கு. எல்லா புக்குமே இண்டிபெண்டன்ட்லி பப்ளிஷ் தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே இண்டிபெண்டன்ட்டா எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரைஸ் எல்லாம் என்னன்னு போட்டிருக்கு. அண்ட் எஸ்டிமேட்டட் மந்த்லி சேல்ஸ் பாருங்களேன், ஒரு மாசத்துக்கு 686 புக் வந்து சேல் ஆயிருக்கு. இங்க 669, 622. சோ இது எல்லாமே டீடைலா போட்டிருக்கு. என்னென்ன புக்ஸ் இருக்குன்றதை இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சோ இந்த புக் டாப் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா, ஷிட் ஐ கான்ட் ரிமெம்பர். இது எந்த அளவுக்கு அதிகப்படியா மக்கள் மனசுல இருந்திருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இதுல ஏதாவது ஒரு புக் எடுத்து அந்த புக்கினுடைய சக்சஸ் ரேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த புக் எடுக்கிறேன், ஷிட் ஐ கான்ட் ரிமெம்பர்னு சொல்லிட்டு. சோ இதோட டைட்டில் நான் இங்க காப்பி பண்றேன். ஏன்னா இதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, 10,000 ரேட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். கேட்டகரியில இது என்ன புக், நோட் புக், அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்றேன். இங்க பாருங்களேன், டோட்டல் ரிசர்ச் 100, ஹையஸ்ட் பிரைஸ் எல்லாமே இருக்கு. பாருங்க, இங்க ஒரு புக் இருக்கு, இங்க ஒரு புக் இருக்கு. அது ரிலேட்டடான எவ்வளவு புக் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரே பேர் தான், ஆனா எவ்வளவு டிஃபரெண்டான ஃப்ரண்ட் பேஜ் பண்ணிட்டு அவ்வளவு புக் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நல்ல ரேட்டிங்ஸ், ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க பாத்தீங்கன்னா கீவேர்ட் கவுண்ட் பாருங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்கு. சோ இதனாலதான் இந்த புக் வந்து டாப் ரேட்டிங்ஸ்ல இருக்கு. அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இதே டாபிக் நம்மளே திரும்ப எடுத்து பண்ணா கூட அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதை மட்டுமே வச்சு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அதனால என்ன பண்ண போறேன், நான் அமேசான்ல போய் செக் பண்றேன் எத்தனை பேர் அது வாங்கியிருக்காங்க, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத இன்னொரு டைம் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல அதே டைட்டில் காப்பி பண்ணி வச்சிருக்கேன், இங்க பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். எவ்வளவு இருக்கு பாருங்களேன், நிறைய புக்ஸ் இருக்கு அதே பேர்ல, பட் டிஃபரெண்டான ஸ்டைல். பாத்தீங்களா எவ்வளவு பேஜஸ் டிஃபரெண்டா இருக்குன்னு. சோ டோட்டல் எவ்வளவு புக் இருக்குன்னா 225 புக் இருக்கு. மை காட், இப்போ 225 பேர் வித்தியாசமான ஸ்டைல்ல இதே புக்கை வித்துட்டு இருக்காங்க, மக்களும் வாங்கிட்டு இருக்காங்கன்றத இதோட அர்த்தம். அப்போ இதுல ஒரு சக்சஸ் ரேட் இருக்கு. இப்போ இது ஓகே அப்படின்னு நமக்கு ஆனக்கு அப்புறம் எப்படி இந்த மாதிரியான கிரியேட் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். அகைன் புக் போல்ட் வெப்சைட்க்குள்ள போறோம். இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல ரிசர்ச் இருக்கா, அதுல இப்போ பாத்தீங்கன்னா கிரியேட் இருக்கா, அதுல கிளிக் பண்றேன். கிரியேட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த புக் போல்ட் ஸ்டுடியோக்குள்ள போறேன். இப்போ நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ப்ராஜெக்ட் டைப் பேப்பர் பேக் தான் நான் கொடுக்குறேன், கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும்னால. இங்க ஹார்ட் கவர் கூட இருக்கு, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியா போகும், எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு நான் இந்த பேப்பர் பேக் கவர் அண்ட் இன்டீரியர் செலக்ட் பண்றேன். ப்ராஜெக்ட் நேம் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன், சோ அதை இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து எனக்கு ஏத்த மாதிரி 6x9 இருக்கு. இங்க பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் வித் ஒயிட் பேப்பர் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ண போறேன். கிரீம் பேப்பர் கூட இருக்கு, கிரீம் பேப்பர் போட்டா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், அதனால எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இன்டீரியர் மட்டும் போட போறேன். ப்ளீட் நோ ப்ளீட்னு பார்க்கும்போது லாஸ்ட் பேஜஸ் வரைக்கும், இப்போ அன்ரூல்னா லாஸ்ட் பேஜ் வரைக்கும் இருக்கும். நோ ப்ளீட் அப்படின்னா லாஸ்ட் 2-3 பேஜஸ் முன்னாடியே அது எண்ட் ஆயிடும் அந்த மாதிரி. சோ பேஜ் கவுண்ட் நான் வந்து எவ்வளவு கொடுக்க போறேன்னா 100 பேஜஸ் நான் கொடுக்குறேன். காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னது நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் கிடையாது, நம்மளுடைய கமிஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி கிரீம் பேப்பர்லாம் செலக்ட் பண்ணோம்னா. உங்களுக்கு பெஸ்டான குவாலிட்டி வேணும்னா நீங்க அதே கொடுக்கலாம், மக்கள் நிறைய பேர் அதை கூட விரும்பி வாங்கிப்பாங்க. பட் நான் இந்த ஒயிட் பேப்பரே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த ஒரு பேஜ்ல பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், ஃப்ரண்ட் கவர்னு அதே மென்ஷன் இருக்கு, இது வந்து பேக் கவர் அப்படின்னு போட்டுருக்கு. சோ இது வந்து ஃப்ரண்ட்ல இப்படி தான் வரப்போகுது, பேக்ல இப்படி தான் வரப்போகுது. சோ இது அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணும், அதனால இதை கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கவர் டெம்ப்ளேட் ஒபாசிட்டி இருக்கு, அந்த இடத்துல ஹைட் கவர் டெம்ப்ளேட்ஸ், அதாவது உள்ள எழுதினதுல அதெல்லாம் எனக்கு வேணாம், ஏன்னா நான் வேற ஒரு கிரியேட் பண்ண போறேன், அதனால எனக்கு எம்டி பேஜ்னால தான் டிசைன் பண்ண முடியும். சோ அதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இது நார்மலான ஒயிட் பேஜ் வந்துருச்சு. இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல சப்போஸ் உங்களுக்கு ஒரு போட்டோ வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கேலரியில இருந்து நீங்க எடுத்துட்டு வந்துட்டு போட்டோ எடுக்கலாம், ஃப்ரண்ட் பேஜ்ல வச்சுக்கலாம். பட் நிறைய சேல் ஆயிட்டு இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கிற மாதிரியான ஒரு பேசிக்கா தான் இருக்கும். அதனால எனக்கு அந்த இமேஜஸ்லாம் வேணாம். நான் என்ன பண்ண போறேன், கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ ஒயிட் கலர் இருக்கா, நான் என்ன பண்ண போறேன், ப்ளூ கலர் வந்து இல்ல ரெட் கலர் எனக்கு பிடிக்கும், ரெட் கலர் வைக்கிறேன். ரெட் கலர் செலக்ட் பண்றேன். இப்போ ரெட் கலர்ல நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ரெட் கலர்ல இருக்க போகுது. இப்போ டெக்ஸ்ட் கொடுக்க போறேன். நமக்கே தெரியும் புக்கோட டைட்டில் என்ன, ஷிட் ஐ கான்ட் ரிமெம்பர். இங்க ஆட் ஹெட்டிங், ஷிட் ஐ கான்ட் ரிமெம்பர். இது 2 பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அலைன் பண்ண போறேன்.
இப்போ நான் சென்டர்ல எடுத்து வச்சிட்டேன். இது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்றேன். கொஞ்சம் உண்மையா நம்ம கரெக்டா செட் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த டிசைன் மேக் பண்றது மட்டும் தான். இப்போ முன்ன பின்ன கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரியே நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வேற கொடுக்கணும் அப்படின்னா கூட கொடுத்துக்கலாம். எனக்கு ஐகான் ரிமூவ் பண்றது பெருசா இருக்கனால ரெண்டாவது லைனுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசா கொண்டு வரலாம். இப்போ பாருங்களேன், புக்குல வந்து டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதனால இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக்குறேன். அப்புறம் போதும். இப்ப பாருங்களேன், ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா பிளசன்டபிளா இருக்கு. இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். பட் எனக்கு நீட்டா இதுவே ஓகே. இப்போதைக்கு லாஸ்ட் பேஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஹேவ் அ குட் டே அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படிங்கறத நான் சென்டரா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சென்டரா ஹேவ் அ குட் டே. சோ என்னோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்க போகுது, கவர் பேஜ் இப்படி இருக்க போகுது. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேஜஸ் உள்ள இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ் நம்ம ஆட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து உள்ள இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து செலக்ட் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கு. பட் என்ன மாதிரியான பேட்டர்ன் எனக்கு வேணும்ன்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிளைனா வேணுமா, இல்ல ரூல்டு வேணுமா, இல்ல ரூல்டு போட்டு இந்த இடத்துல மார்ஜின் போட்டு வேணுமா, இல்ல இந்த மாதிரி வேணுமா, செக் பாக்ஸ் வேணுமா, இந்த மாதிரி என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன லைன், எனக்கு இது பிடிச்சிருக்குங்க. சோ இதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஜர்னல்ல நான் காலேஜ் ஜர்னல் அப்படின்றது இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கான பேட்டர்ன் ஒரு ஷீட் செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பேஜஸையும் நம்ம செலக்ட் பண்ண போறோம். சோ இதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஜர்னல்ல நான் காலேஜ் ஜர்னல் அப்படின்றது இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கான பேட்டர்ன் ஒரு ஷீட் செலக்ட் பண்ணிட்டேன் இல்லையா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பேஜஸையும் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த மிச்சம் ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, மொத்தம் எல்லா பேஜஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா. மொத்தம் 100 பேஜஸ் கொடுத்துருக்கோன்றனால 100 பேஜஸ்மே நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆல் கொடுத்துட்டா எல்லாம் செலக்ட் ஆயிடும். சோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கவர் போட்டோ மட்டும் எடுத்து விட்டுட்டு கண்டினியூ டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இந்த லைன் வித் பிட்வீன் தி லைன்ஸ் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களே ப்ராப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. அதனால எனக்கு அதுவே ஓகே. அதை கொஞ்சம் ப்ரிவியூ பண்ணி பார்க்கறேன் எப்படி இருக்குன்றத. இப்படிதான் இருக்க போகுது. சோ உங்களுக்கே தெரியும். சோ இந்த மாதிரி தான் அது வரப்போகுது. ஓகே, ப்ரிவியூ பார்த்தாச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பேக் டு பேக் பேஜஸ் 100. ஓகே ஓகே, 1 டெம்ப்ளேட் பெர் பேஜ் வேற இருக்கு. சப்மிட். இப்போ பாருங்களேன், என்னோட 100 பேஜஸ்க்குமே அதே மாதிரியான லைன் போட்ட மாதிரி ரெடி ஆயிடுச்சு பேஜ். சோ இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா சேவ் பண்றேன். இப்போ நான் சேவ் கொடுத்தோன்னே இது சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் அந்த கேடிபில போயிட்டு நம்ம அப்லோட் பண்ண முடியும். அப்பதான் மக்கள் வாங்குவாங்க. எனக்கு இ புக்கா இது வேண்டாங்க, பிரிண்டட் புக்கா தான் வேணும். அதனால நான் பிரிண்டட் புக் ஆப்ஷனே கொடுக்குறேன். ஜிப் ஃபைல் ஆயிடுச்சு. இதை கொண்டுட்டு போய் நம்ம சேவ் பண்ணி அமேசானுடைய அந்த கேடிபில நம்ம போட்டுடலாம். சோ இவ்வளவு நேரம் ஒரு புக்கை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்தேன். ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இதனுடைய பிரைஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தோம், இந்த புக் போல்ட் வெப்சைட்ல 3 days ஃப்ரீ ட்ரையல் பேக் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த 3 days முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம நிச்சயமா சொல்லி ஆகணும். $9.99 ஒவ்வொரு மாசமும் நம்ம கட்டணும். அது மட்டும் இல்லாம $19.99 இன்னொரு ஒரு பேக்கேஜ் இருக்கு. இதுல என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலா நம்ம புக் இந்த நோட் புக் இருக்கு, இது கிரியேட் பண்றதோட மட்டும் நிறுத்திடாம பசில் மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்க விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு விதமான பசில் இருக்கும்ல. சோ அவ்வளவு நிறைய அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு மட்டும் $19.99 அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ இது பார்க்கும்போது ஒரு மாசம் நம்ம பே பண்ணிட்டா போதும், எவ்வளவு புக் எவ்வளவு பசில் வேணும்னாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும், ஜெனரேட் பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஒரு மந்த்லி நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்காக 2000-3000 அப்படிங்கிறது நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ்க்காக இன்னும் கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்றது மூலமா நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல புரிஞ்சிருக்கும். ஏன்னா எவ்வளவு பேர் ஒரு ப்ரொஃபஷனலா நோட் புக்ஸ் வேணும், பிளானர்ஸ் வேணும், டைரிஸ் வேணும் அப்படிங்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த விதமான செலவும் இல்லை. நம்ம போயிட்டு ஒரு கடைக்கு போகணும், பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் ஹார்ட் காப்பி எடுக்கணும், அதை போய் பேக் பண்ணி அமேசான்ல போகணும், அதை விற்கணும், எதுவுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் போட்டு அமேசானே பாத்தீங்கன்னா என்ன பேப்பர் வேணும், என்ன மாதிரி ஸ்டைல்ல பேப்பர் வேணும், என்ன குவாலிட்டியில பேப்பர் வேணும் முதற்கொண்டு அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி தெரியப்படுத்துங்க. அண்ட் புக் போல்ட் வெப்சைட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.